அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் அப்படின்னு முக்கிய புள்ளிகள் எல்லோரும் அடுத்தடுத்து தாவேக்காவுக்கு படையெடுக்கிற நிகழ்வு அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்படியாப்பட்ட சுச்சுவேஷன்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப அமைதியா இருக்கிறாரு. இந்த அமைதிக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? இல்ல இந்த திமுக அதிமுக கூட்டணி தொடர்பாக அந்த விஷயத்தினாலதான் நாங்க எல்லாம் வெளியேறோம்னு சொல்றதுக்கு எதிராக பதில் எதுவும் சொல்ல முடியாம அமைதியா இருக்கிறாரா இப்படின்னு பல்வேறு கேள்விகள் எழுந்துகிட்டு இருந்தது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய அமைதிக்கு பின்னாடி இப்படி ஒரு பிளான் இருக்கா அப்படின்னு தற்போது ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. அந்த தகவல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இதுல முதலாவதாக நம்ம முக்கியமாக என்ன நடந்துச்சு அப்படின்னு லைட்டா பார்க்கும் பொழுது, அதிமுகவிலிருந்து முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள், தற்போது எம்எல்ஏக்களாக இருக்கிறவர்கள் எல்லோரும் அதிமுகவிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் மரகதம் குமரவேல் அவர்கள் தொடங்கி முக்கியமான அமைச்சர்களாக இருக்கிற 2 விஜயபாஸ்கர்கள் உட்பட வளர்மதி போன்ற முன்னாள் அமைச்சர்கள், இந்த மாதிரி பல பேர் ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க. இப்போ நேற்று முந்தானேத்து வாக்கில் வைகை செல்வன் அவர்கள் அதிமுகவில் விலகிறதாக சொல்லி அவர் தாவேக்காவில் இணைந்தார். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போது இதில் அதிமுக நிறைய விஷயங்களை, மாற்றங்களை போகிறவங்களை தடுக்கிறதுக்கு நிறைய முன்னேற்பாட்டு பணிகளை பண்ண வேண்டி இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே அரசியல் வட்டாரத்தில் எழுற ஒரு விஷயம், பேசுபொருளாக இருக்கிறது. இப்போ இதில் பிரதானமாக எழுந்த ஒரு கேள்வி என்னன்னா, இன்னமும் எழுகிற ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைதியாக இருக்கிறார்? இந்த திமுக அதிமுக கூட்டணி விவகாரம் அப்படிங்கிறது அது இல்லை அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக பட்டவர்த்தனமாக அவர் இன்னும் மறுக்கலை அப்படின்னாலும் கூட, அவர் கூட இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், கூடவே இருக்கிற அந்த முதல் சர்க்கிளை சேர்ந்தவர்கள் இவங்களாமே அதை ரொம்பவே மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆர்பி உதயகுமார் அவர்கள்லாம் வீடியோ போட்டு அதை மறுக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு பொய்யை சொல்லி, பொய்யை பரப்பி அதிமுகவிலிருந்து ஆட்களை உருவி கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி விஜய் அவர்கள் குதிரை பேரம் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் கடும் எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைதியாகவே இருக்கிறாரு. அதே நேரம் அவர் இந்த பக்கம் மாவட்ட ரீதியாக நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு அவர் தோல்விக்கான காரணம் என்ன, அடுத்த கட்ட நம்ம கட்சியை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஆலோசனை கூட்டங்களை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறார். அது ஒரு பக்கம் நடக்குது தான். பட் இந்த விவகாரத்தில் குறிப்பாக இவர் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டை சுமத்தி விட்டு தாவேக்காவுக்கு போனவர்களை நோக்கிய இவருடைய பதில் நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுல தான் தற்போதைய தகவல். பொதுவாக துரோகிகள்லாம் வெளியே போயிட்டாங்க, அதனால இனிமேல் இது கட்சிக்கு நல்லது தான் அப்படின்ற மாதிரியான வசனங்களை சொல்றதுன்றது ஏதோ ஆறுதலுக்கு அவர் சொல்லிக்கிறாரு அப்படின்லாம் விமர்சனங்களை சம்பாரிச்சிட்டு இருந்தாலும், பின்னணியில் அவர் ஒரு பெரிய வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தகவல். இப்போ அந்த தகவலுக்குள்ளே போகலாம். என்னன்னா, இப்போ அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆண்ட அந்த ஒரு 4.5 ஆண்டு கால ஆட்சியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயாக இருக்கட்டும், எஸ்பெஷலி இவரோட பீரியடில் இப்போ போய் தாவேக்கால சேர்ந்துருக்கிறாங்க இல்லையா, விஜயபாஸ்கராக இருக்கட்டும், வளர்மதியாக இருக்கட்டும், இவங்களாம் அவரோட பீரியடில் அமைச்சர்களாக இருந்தவர்கள். அதுக்கு முன்னாடி இப்போ MSM ஆனந்தன் அவர்கள் அவரெல்லாம் இணைஞ்சிருக்கிறாரு. இந்த மாதிரி போயிருக்கிற முக்கிய புள்ளிகள், செங்கோட்டையன் பற்றி ஆல்ரெடி அவர் எதிர்த்து தான் பேசிகிட்டு இருக்கிறாரு, நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாரு. பட் எஸ்பெஷலி இப்போ போனவங்களை வச்சுக்குவோம். இப்போ போன விஜயபாஸ்கர்கள் உட்பட இந்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய புள்ளிகள் இவங்களினுடைய கடந்த காலங்களில் அவங்க செஞ்ச ஊழல்கள் என்ன, முறைகேடுகள் என்ன அப்படிங்கிறது தொடர்பான தகவல்களை, ஆவணங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேகரித்து வச்சிருக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் தற்போது வெளியாயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் முன்னாடி ஜெயலலிதா அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் இது பற்றின தகவல்கள், அப்போது அமைச்சர்களாக இருந்தவர்களினுடைய விஷயங்கள், அந்தரங்க விஷயங்களாக இருக்கட்டும், தனிப்பட்ட தகவல்களாக இருக்கட்டும், ஊழல்கள் முறைகேடுகள் பண்ணதாக இருக்கட்டும், இதெல்லாம் அப்போது சசிகலா அவர்கள் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்ற விஷயங்கள் நமக்கு முன்னாடியே தகவல்களாக, செய்திகளாக தெரிஞ்சது. அது எல்லாமே இப்போது சசிகலா அவர்களினுடைய அவர்களுக்கு அப்புறமா அந்த ஆவணங்கள், அந்த முக்கியமான டேட்டாலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதும், இவருடைய ஆட்சி காலத்தில் இருந்தபோது அமைச்சர்கள் என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது தொடர்பான ஆவணங்களை இவர் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதும், இதை எல்லாத்தையும் சேர்த்து இதன் மூலமாக தற்போது தாவேக்காவில் இணைந்திருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள், அதிமுக முக்கிய புள்ளிகளுக்கு எதிராக ஒரு பெரிய அஸ்திரத்தை
பெரிய அஸ்திரத்தை வீசுறதுக்கு ஒரு அஸ்திர அம்பை தொடுக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆயத்தமாகிட்டு வரார் அப்படிங்கிறது தான் அந்த முக்கிய தகவல். ஏன்னா இப்போ இதில் இன்னொரு விஷயம், இதை வச்சு எப்படா என்னடா பண்ணுவாங்க அப்படின்னு. இப்போ பொதுவாக இதை வச்சா லஞ்ச ஒழிப்புத்துறை, இடி இவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வர முடியும், ஐடி உள்ளே கொண்டு வர முடியும், இந்த ரைடெல்லாம் நடத்த முடியும். இதெல்லாமே மேக்ஸிமம் இடி ஐடி அப்படின்னு வரும்போது அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து வரணுமே. இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா ஆட்சிக்கு பெரிதாக எதிர்ப்பு ஒன்றும் தெரிவிக்காத மனநிலையில் தான் இருக்கிறாங்க. அவங்க எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்குற இந்த புகாரெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க ஏன் தாவேக்கா அரசு மேலே ஒரு 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 ரைடுகளை நடத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். காரணம் என்னென்னா, இப்போ பாஜக சைட்லேருந்து தாவேக்கா அரசுக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு பெரிய அழுத்தமோ பிரச்சனைகளோ எதுவும் இப்போ வரைக்கும் வரல. அதுக்கு என்ன காரணமாக சொல்லப்படுதுன்னா, விஜய் அவர்கள் பாஜக என்ன மாதிரியான விஷயங்களை தமிழ்நாட்டில் முதல்ல நம்ம இந்தந்த விஷயங்களை நடத்திடணும் அப்படின்னு நினச்சாங்களோ, இந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறதாக இருக்கட்டும், பாஜக செய்கிற இந்த மாதிரியான குதிரை பேர விஷயங்கள் அப்படிங்கிறதாக இருக்கட்டும், அது குதிரை பேரமோ இல்லையோ, பட் அந்த நடவடிக்கைகளாக இருக்கட்டும், மாற்றுக் கட்சியிலேருந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இங்கே சேர்றது, அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் விஜய் அவர்கள் ரொம்ப இலகுவாக நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத மத்திய பாஜக ரசிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு இங்கே ஒரு தகவல் பல அரசியல் விமர்சகர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் மத்தியில் சொல்லப்படுறது உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு பாஜகவினுடைய செய்ய நினைத்த விஷயங்களெல்லாம் விஜய் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே அவர் மீது, அவருடைய அரசு மீது எந்த ஒரு பிரச்சனைகளையும் கிளப்ப மத்திய அரசு தற்போதைக்கு தயாராக இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி மத்திய அரசு எப்படி விஜய் அரசுக்கு எதிராக இப்போ தாவேக்கால போய் சேர்ந்தவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணியோ இல்லை பழைய விஷயங்களை தோண்டி எடுத்தோ எதுக்கு அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். அந்த இடத்துல தான் இன்னொரு ஒரு பாயிண்ட் இருக்குது. அதாவது தற்போது ஒரு பெரும்பான்மையை அடைவதற்காக தாவேக்கா, குறிப்பாக முதல்வர் விஜய் அவர்கள் நிறைய முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறார், நிறைய பிரயத்தனப்பட்டு இருக்கிறார். என்னன்னு பார்த்தா, ஒரு 12 தொகுதிகளை காலியாக்கி 12 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்தி அந்த இடைத்தேர்தலில் தாவேக்கா வேட்பாளர்கள் நிற்க வைத்து 12 தொகுதிகளையும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு தேவையான, பெரும்பான்மைக்கு தேவையான 118 அப்படிங்கிற ஃபுல் கவுண்ட்டை முழுக்க தாவேக்கா அடையணும் அப்படிங்கிறத நோக்கி இப்போ தாவேக்கா நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த 118 அப்படிங்கிற அந்த நிலையை அடைஞ்சிட்டா, அந்த கவுண்ட்டை அடைஞ்சிட்டா, தாவேக்காவினுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் இன்னும் ஃபுல் ஃபோர்ஸாக இருக்கும். அது பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடுகளை தாவேக்கா அரசு எடுக்கிறதுக்கும் ஒரு தைரியத்தை கொடுக்கும். அப்படின்ற இடத்துக்கு நகரும்போது கண்டிப்பாக அந்த நேரத்தில் பாஜக தாவேக்கா மீது நடவடிக்கைகளை தொடுக்க தயாராகலாம் அப்படின்னு ஒரு கணக்கை எடப்பாடி பழனிசாமி போட்டு வச்சிருக்கிறார். அப்போது இந்த மாதிரியான ஆவணங்களை கலெக்ட் பண்ணி கரெக்டாக அந்த டைம் பார்த்து மத்திய பாஜக கிட்ட கொடுக்கும் பொழுது அப்போது மத்திய பாஜக தாவேக்கா அரசு மேலே நடவடிக்கை எடுக்கும், தாவேக்காவில் இருக்கிற முக்கிய புள்ளிகள் மேலே நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்பார்க்கிறார். அப்படிங்கிறது தான் இப்போது எம்ஜிஆர் மாளிகை வட்டாரத்திலிருந்து வெளியாகி இருக்கிற அந்த தகவல். ஸோ இதுக்காக இப்போது இந்த சமூக ஆர்வலர்கள் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, பொதுநல வழக்குகள்லாம் தொடுப்பாங்க, திடீர்னு ஒரு அமைச்சர்கள் மேலே ஊழல் வழக்குகள் தொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை வைத்து இந்த மாதிரி தாவேக்காவில் இப்போ போய் சேர்ந்திருக்கிற விஜயபாஸ்கர்கள் போன்றவர்கள் மேலெல்லாம் வழக்குகளை தொடுக்கிறதுக்கும் ஒரு பக்கம் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் இப்போ தகவலாக இருக்குது. பட் எனிஹவ் இந்த விஷயங்களெல்லாம் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கிறாரு அப்படின்னா கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து கல்லெறிகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் ஏற்படும் அப்படிங்கிறதையும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, இப்போ இவங்களெல்லாம் இந்த மாதிரி ஊழல்கள் பண்ணாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்கன்னு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை வெளியில் கொண்டு வந்தார்னா, அப்போ உங்கள் ஆட்சி காலத்திலேயே நீங்களும் உடந்தையாக இருந்து இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சா? ஏன்னா நீங்கள் தான் முதல்வராக இருந்தீங்க. அப்போது இந்த மாதிரியான ஊழல்களுக்கு நீங்களும் துணை போனீங்களா? அப்போ ஒட்டுமொத்தமாக அதிமுக மீது இருக்கிற மக்கள் மனசில் இருக்கிற அந்த பிம்பம் அப்படிங்கிறது இன்னும் உடஞ்சி போகும் இல்லையா அப்படின்ற விஷயங்களையும் முன்வைக்கிறாங்க. பட் இந்த முயற்சிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இன்னமும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்குள்ளே முன்முடிவுக்கு வந்துட வேணாம். ஆனால் இப்படியாப்பட்ட ஒரு முயற்சி நடக்க இருக்கிறது, அதற்கான விஷயங்கள் உள்ளுக்குள்ளே நடக்குதுன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த தகவலை பதிவு பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படிப்பட்ட முக்கியமான நகர்வுகள் நடக்கும்போது அதை பற்றின தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.